ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு ரெசிப்பிங்க. இந்த ரெசிபி இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி, முக்கியமாக சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ அளவு நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 பட்டை, 5 கிராம்பு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு அரை மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம சோம்பு, சீரகம், வர கொத்தமல்லியில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து விட்டுடலாம். இந்த அளவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டோம். எல்லாத்தையுமே பச்சையாக அரைச்சி குழம்பு வச்சுருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும். பட் நீங்கள் வைக்கிற குழம்பு இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த ரெசிபியை கேட்டிருந்தேன். ஸோ அவள் தான் சொல்லி கொடுத்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் நான் இட்லி தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது இந்த குழம்பு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுன்னு நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக தேங்காவை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தருன்னு இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக அரைச்சி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ரொம்ப கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ஒரு அரை சொம்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா லிக்விடாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். கருவேப்பிலை கூடையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். இதை நம்ம மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி நாட்டுக்கோழியில் தான் செஞ்சுருந்தேன். இப்போ நாட்டுக்கோழி நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் நிறைய தண்ணி ஊற்றி இதை தண்ணி குழம்பாக கூட சாப்பிட்லாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு ஒரு 25 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. நாட்டுக்கோழி சூப்பராக குக் ஆயிரும். ஸோ இதே மாதிரி மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், ஒரு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சுங்க. பட் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. தண்ணி குழம்பு மாதிரி சாப்பிட்ணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு எவ்வளோ கெட்டியாகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுவும் இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், பேபி வெயிட் கெயின் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.